பணியாளராக இருக்கணும். எனக்கு சாசை பிடிச்சது அந்த வேலை தான். ஏன்னா அவர் என்னைக்குமே தன்னை மிகைப்படுத்தியெல்லாம் காட்டிக்கிறாங்க. அதே போல பேசும் பொழுது ரொம்ப பொறுமையா, எல்லாருக்கிட்டையும் தன்மையா, எப்படி நம்ம ஒருத்தரை ஒரு நட்போட்டான மருத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம். அந்த நட்பையும் மீறி ஒரு உறவு, அதுதான் இங்க நட்பு அப்படிங்கிறது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ள உறவு அப்படிங்கிறது வீட்டுக்கு அந்த விஷயத்த ஜாயிஸா பண்ணாரு. ஒவ்வொரு பணி செய்கின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த குணம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நானும் ஒரு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்கிறோம். இந்த பணியை நம்ம தம்பட்ட அடிச்சுக்காம அடக்கமா செய்யறது தான் கடவுளுங்கிற ஒரு விஷயம். அதை தான் அவர்கிட்ட பார்க்குறேன். மென்மேலும் இது வளர்ந்து அனைவரும் கைகோர்த்து நம்மளுடைய ஒன்றிணைப்போட இந்த பணி தொடர இறங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு நல்ல நிறைவான நாள். நம்முடைய ஜாய் சார் முதல்வர் சங்கம் இன்னைக்கு ஒரு அழகான மாலை வேலை தொடங்கியிருக்கிறோம். சிறப்பான வாழ்க்கை பாராட்டு. நம்ம ஜாய் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தான். ஒரு பன்முகத்தோட ஒரு முகத்தை மட்டும் அவர் காட்ட மாட்டார். தேவையான இடத்துக்கு தேவையான முகத்தை காட்டுறாரு. சிறப்பான மனிதர். சிங்கமுகத்தை காட்டுனா அதுதான் காட்டுவாரு. எங்க குழந்தையா இருக்கணுமோ அவங்க காட்டுவாரு. அந்த பன்முக திறமை தான் என்னன்னா இன்னைக்கு அரசு சார்ந்த துறைகளோட நெருக்கமா பழகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சு. அந்த மாதிரி எல்லாருடைய பணிகளும் சிறக்கணுன்றதையும் நம்ம அவர்கிட்ட கருத்து வருது. ஏன் அப்படின்னா நான் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக சோஷியல் ஒர்க்கில் மட்டுமே நான் மீட் பண்ணாலும் அவரோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், சில நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை நேரடியாக மற்றவங்க மனசுக்கு உட்படுதான்றதுலாம் அதெல்லாம் பார்க்கணும்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணவே முடியாது. எந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா தான் அப்போ தான் திருத்தவே முடியும். அதை திருத்தான பாலிசியாக சொன்னோம்னாக்கா அதை திருத்திக்க வாய்ப்பு இல்லை. அவர்கிட்ட கற்றுக்கிற விஷயம் அந்த ஒரு நல்ல குணம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்துக்கு அவர் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறார். இன்னும் அது போய் சிறப்பாக சேரணுங்கிற நேரத்தில்